மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அவர் உன்னத தேவன், ஞானம் நிறைந்த தேவன். இந்த ஞானம் நிறைந்த அநாதி தேவனை நாம் துதித்து மகிழ்வோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பாடுங்க. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத
தேவனாம் இயேசுவை தொழுகுவோம் ஆண்டவரே, தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உண்மையா சொல்லுவோமா? உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவேன். விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை நாயகன் ஆண்டவரே, வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை ஆராதனை நாயகன் தகப்பனே, உம்மை துதிப்பேன் ஏசப்பா. ஆராதனைக்கு பாத்திரர் நீரேன்னு சொல்றீங்களா? ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை போற்றிடும் தெய்வம் மகிமையும் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன். முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவேன். முடிவில்லா ராஜ்யம், முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே ஒவ்வொரு நாளும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. ஆயத்தமாய் நான், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். ஆயத்தமாய், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் துதித்திடுவேன், அனுதினம் துதித்திடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் ஆராதனை நாயகன் நீர் ஆண்டவரே, என் ஆத்தும நேசர் நீங்க அப்பா. உம்மை என் ஆயுள் முடியும் வரை உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எனக்கு கிருபை தாங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி அவர் புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. இந்த ஞானம் நிறைந்த அநாதி தேவனை இந்த நாளில் நாம் ஆராதிக்க போகிறோம்.
அப்படியே கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. என்னாயுள் முடியும் வரை ஆசையா உம்மை தொழுதிடுவே. என்னாயுள் முடியும் வரை துதித்திடுவேன், உம்மை துதித்திடுவே. என்னாயுள் முடியும் வரை உம்மை துதித்திடுவே. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. என்னாயுள் முடியும் வரை உம்மை துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே. ஆசை அவரை பார்த்து ஆராதனை வேந்தனும் நீரே. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி செயல்களிலே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. உணர்ந்து யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே. ஆராதனை செயல்களில் வல்லவர் அப்பா, ஞானம் நிறைந்த தேவன் ஆண்டவரே. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. மணி போ சொல்லுங்க ஆண்டவரே, நீ மட்டும் என்னை காத்தீரப்பா. உமக்கு என் ஆராதனை துதி பலிகளை செலுத்துகிறேன். ஆராதனை கழுகு போல என்னை சுமந்து வந்தீங்களே ஆண்டவரே, சுமந்து வந்தீங்க. தோளின் மேல் என்னை சுமந்து கொண்டு வந்த தகப்பனே, ஆராதனை உமக்கு அப்பா. ஓசன்னா உன்னத தேவனே. ஓசன்னா 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 ஓசன்னா. அப்படியே ஆண்டவர் ஆராதிப்போமா?
தேவன். அவர் ஞானத்தினால் இனிமேல் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆராதனை ஒளி வீசும் வீடு வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 யோசனையில் யோசனையில் பெரியவரே ஆராதனை யோசனையில் பெரியவர் அப்பா. ஆராதனை ஞானத்தில் வல்லவர் தகப்பனே. உம் செயல்கள் ஆராய்ந்து முடியாதவைகள் அப்பா, பெரியவைகள் தகப்பனே. உம் நினைவுகள் மேலானவைகள் தகப்பனே. கைகளை உயர்த்தி ஹோசன்னா உன்னத தேவனே ஹோசன்னா 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 உன்னத தேவனே ஓசன்னா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உன்னத தேவன் அப்பா, யோசனையில் பெரிய தேவன் தகப்பனே, ஞானத்தில் வல்லமையுள்ள தேவன். நாங்களும் அப்பா உம்மை போல ஞானமுள்ள புத்தியுள்ள ஸ்திரீகளாக தகப்பனே இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள். ஆமென். நீதிமொழி 17:28 சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனோ என்னன்னு சொல்லப்படுவானா? ஞானவான். நீங்கள் சொல்லலாம், எனக்கு ரொம்ப பேச தெரியாது. நான் சொல்கிறேன், பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் ஞானவான் என்று அழைக்கப்படுவீர்கள். ஆமென். நான் சொல்கிறேன், ஞானம் நிறைந்த ஒருத்தர் பேச முடியும்னா அது ஆண்டவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா. அவர் ஞானம் மிக பெரிது. அந்த ஞானமுள்ள தேவனை பற்றி ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன், ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த ஞானமுள்ள தேவனே வாயை மூடிட்டு இருந்தார். எப்போ? ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. யாரு? நம்முடைய முன்மாதிரியாக நம்முடைய இரட்சகராகிய இயேசு. ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஹல்லேலூயா. அந்த ஞானமுள்ள தேவன் பேசக்கூடுமானால் அவர் பேசியிருக்கலாம், புரிய வச்சிருக்கலாம். நான் தான்ப்பா இரட்சகர், நான் தான்ப்பா உங்களை மீட்க வந்த தெய்வம். ஆனால் அவர் எதுவும் பேசலை, மௌனமாக இருந்தார். ஸ்திரீகளாகிய நாமும் எவ்வளவு மௌனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒரு பாடலை பாடுவோம். சக்தி இல்லை எங்களுக்கு, சாம்பலும் தூசியும், கர்த்தனே கருணை கூர்ந்து தந்திடும் சர்வாயுதம், புத்தியாக யுத்தம் செய்திட. ஒவ்வொரு நாளும் நம்ம பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறோம், யுத்த களத்தில் இருக்கிறோம். வீட்டை நடத்த, நம் வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போது ஞானமாக இருக்க. ஸோ இந்த ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான புத்தியை எனக்கு ஆண்டவரே எனக்கு தாருங்கன்னு ஒரு அருமையான பாடல், பழைய பாடல் பாடுவோம். யுத்தம் செய்திட
ஞானத்தையும் புத்தியையும் தந்து நம்மளை ஒரு சாட்சியாக நம்ம குடும்பத்தில் வைக்க போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. நீதிமொழி 14:29 சொல்கிறது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான். நம்ம சொல்லலாமா? நீடிய சாந்தம் உள்ளவள் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியீனத்தை விளங்க பண்ணுகிறான். இந்த நாள்ல ஆண்டவர் இந்த முற்கோபத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்து போட்டு, ஆண்டவரே புத்தியீனத்தை நான் வெளிப்படுத்தாம புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக, ஆண்டவரே நீடிய சாந்தம் உள்ளவளாக என்னை மாற்றுங்கன்னு எல்லாரும் இருதயத்துல கையை வச்சு கேட்போமா? ஆண்டவரை பார்த்து. ஆராதனை வேலை என்பது ஆண்டவர் நம்மை அவரை போல மாற்றுகிற ஒரு நேரம். அவரை போல சாந்தமுள்ள ஒரு மகளாக, வாயை திறவாத ஒரு மகளாக, மௌனமாக இருக்கிற ஒரு மகளாக என்னை மாற்றுங்கன்னு கேக்குறீங்களா? என் முற்கோபத்தை நான் வெளிப்படுத்தாமல், ஆண்டவரே நீடிய சாந்தமுள்ளவள் என்று ஒரு பெயரை வாங்க எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆசையாக நாம் கேட்கும் பொழுது உலக ஆசீர்வாதங்கள் தேவைகளை மட்டும் தருவதில்லை. ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய கனிகளை அவர் நமக்கு தர பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீடிய சாந்தம், சாந்தமா இருக்கிறது சில பேர் ரொம்ப ஈஸி, ஆனா நீடிய சாந்தம் இந்த நாளில் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நீடிய சாந்தம், பொறுமை நீங்க தரப்போற கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நாம் தொடர்ந்து புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்க, அந்த ஞானத்தின் தேவன் நமக்கு ஞானத்தை தர வேதத்தை நாம் தினமும் நான் வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் இன்னும் அவர் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை போல நம்மை மாற்ற கிருபை நிறைந்தவராக இருக்கிறார். பேதைகளிடம் ஞானம் அருளும் தேவ புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம், வேத புத்தகம் மேன்மை தரும். பேதைகளிடம், பேதைகளிடம் பேதையாகி எனக்கு ஆண்டவரே ஞானத்தை தர இந்த வேத புத்தகத்தை ஒவ்வொரு நாள் நான் வாசிக்கணும்னு கேட்கிறீங்களா? பேதைகளிடம் ஞானம் அருளும் வேத புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதை தியானம் செய்ய கிருபை தாங்க ஏசப்பா. எப்பொழுதும் தியானிக்க கிருபை தாங்க. சோர்வு சோம்பலை எடுத்து போடுங்க. ஆசையா பிரியமா உங்க வேதத்தை நான் வாசிக்கணும் ஏசப்பா. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும் பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் என் கண்களை தெளிவாக்குங்க. நல்ல ஒரு மனதை தாங்க ஆண்டவரே. இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. சொல்றீங்களா? பாதைக்கு, பாதைக்கு தீபம்,
பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. திருப்பி சொல்லுவோமா? பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனம் மாத்திரம் ஆண்டவரே ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். என் ஆற்றலை நம்பவில்லை, என் ஞானத்தை நான் நம்பவில்லை ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் ஏசப்பா. சொந்த ஆற்றலை நான் நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை என்னை நம்பினால் அப்பா நான் விழுந்து போறேன் ஏசப்பா, உம்மை நம்ப போகிறேன் ஏசப்பா. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. ஆசையா வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாம் உண்மைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஆற்றல் அது ஜீவன் உள்ளது ஆண்டவரே, உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதையாகிய எனக்கு அது வெளிச்சமா இருப்பதற்காக நன்றி ஏசப்பா. தெளிந்த புத்தி எனக்கு தரப்போறதுக்காக நன்றி. உடைய வேதத்தின் ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. உந்தன் அருள்வாக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஏசப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஆண்டவரை தொடர்ந்து நம்ம கேட்க போறோம். நீ ஞானமுள்ள தேவன் ஆண்டவரே, ஆற்றல் மிக்கவர். என் சொந்த ஆற்றலை நம்பவில்லை, உம்மையே நான் சார்ந்து கொள்ள போகிறேன் ஏசப்பா. பார்த்து சொல்லுங்க, உம்மை மாத்திரம் அப்பா நான் சார்ந்து கொள்ள போகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வசனம் என் பாதைக்கு தீபமாக இருக்கிறது. பேதையாகி எனக்கு அப்பா அது வெளிச்சமா இருக்குது. எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி தீர்மானம் எடுக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுக்குற உடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் அப்பா நான் தியானிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்கலாமா? அவரை பார்த்து கேளுங்க. இயேசுவே, உடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்க. உங்க வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அதன்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கிருபை தாங்க ஏசப்பா. தவறான தீர்மானங்களை நான் எடுக்காதபடி, தவறான வார்த்தைகளை நான் அவசரப்பட்டு பேசாதபடி என் நாவுக்கு காவல் வைங்க ஏசப்பா. உம்மை போல தகப்பனே மௌனமாக இருந்து, உம்மை போல தகப்பனே சூழ்நிலைகளில் தகப்பனே நான் நீடிய பொறுமையாக இருந்து சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும் ஏசப்பா. யாரை பத்தியும் குறை பேசாதபடி அப்பா என் நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவர். இந்த நாள் ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்த விட்டு நாம் போகும் பொழுது ஆண்டவர் ஞானத்தினால மட்டும் இல்லாம நம்ம வாய்க்கும் நாவுக்கும் ஒரு பெரிய காவலை வைக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வழி பிரயாணி மூடனை போ வழி தவறா நடந்திடவே. வழி பிரயாணி மூடனை போல் நடக்கிற நேசப்பா. பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா பேசுறேன் ஏசப்பா. எனக்கு கிருபை தாங்க. வழி இனிய சத்தம் என் காதுல கேட்கட்டும் ஏசப்பா.
வரணும் ஏசப்பா. ஆவியானவரே, என்னால முடியாது, அபிஷேகம் அதால முடியும் தகப்பனே. ஆவியானவர் அபிஷேகம் முகங்களை முறிக்கும் என்று வாசிக்கிறோம். கேக்குறீங்களா? ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, பலனடைய பலனடைய இந்த நேரத்துல நிரப்புங்க ஏசப்பா, என்னை நிரப்புங்க. பலத்தின் ஆவியானவரால முடியும். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய கனமுள்ள ஒரு பாத்திரமாக என்னை பார்க்கிறவர்கள் மாற்றி சொல்லணும் ஏசப்பா. அதுக்கு உங்க ஞானம் தேவை. ஆவியானவரே, இந்த நாள்ல உங்க ஞானத்தை எனக்கு ஊற்றுங்கன்னு கேக்குறீங்களா? கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும். என் உள்ளத்துல அசைவாடுங்க, என் வாழ்க்கைக்குள்ள வந்து அசைவாடுங்க, என் குடும்பத்துல அசைவாடுங்க இயேசுவே. ஆவியானவரே, தேவையில்லாத காரியங்களை நீக்கி போடுங்க. கேளுங்க. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். என்னை உள்ளத்தை தேற்றுங்கன்னு சொல்றீங்களா? இந்த நாளிலே தேற்றப்படாத உள்ளங்களை ஆண்டவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆற்றிடுமே என் காயங்களை அபிஷேக தைலத்தினால். என் காயங்களை ஆற்றுங்க ஏசப்பா. உள்ளான காயங்கள், அநேக வருடங்களாக இருக்கிற காயங்கள் ஏசப்பா. மனிதர்களோட பேச்சினால வந்த காயங்கள் இந்த நேரத்தில் ஆற்றுங்கன்னு கேட்கிறீங்களா? ஆற்றிடும். ஓ ரிவாலஷி அந்தரபலோசி அங்கனரபுலு அந்தரபலக்கதிரமா. என்னை தேற்றுங்க, என்னை ஆற்றுங்க. ஆண்டவர் ஆற்றிக் கொண்டிருக்கிறார். உடைந்த உள்ளங்களை ஆற்றுங்க. புத்தியுள்ள ஸ்திரீயாக இருந்து உடைய பேச்சை அப்பா, நீர் எப்படி பேசுறீங்களோ அப்படி பேச கிருபை தாங்க ராஜா. இனிமேலாவது ஞானமாக பேச கிருபை தாங்க அப்பா. ஆவியானவரே, உம்மால கூடும் அப்பா. அசை
நன்றி இயேசுவே, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. வாயில திறந்து நன்றின்னு சொல்றீங்களா? ஆவியானவரே, நீர் என்னில் தகப்பனே இந்த நாளிலே என்னை தொட்டதுக்காக நன்றி, நீ எனக்குள்ள வந்ததுக்காக நன்றி. என்னை ஒரு புதிய மனுஷியாக, ஒரு புதிய பெண்ணாக, புதிய ஸ்திரீயாக, ஒரு புதிய தாயாக, ஒரு புதிய மனைவியாக என்னை மாற்றுறதுக்காக நன்றி. இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகும் பொழுதப்பா, என்னை அப்பா என் வீட்டாருக்கு ஒரு புதிய மனுஷியாக என்னை பார்க்க வேண்டும் ஆண்டவர். அவர்கள் வாய் சாட்சி சொல்லணும் ஆண்டவர். உண்மையாகவே என் அம்மா கிட்ட ஒரு மாற்றம் இருக்கிறது, உண்மையாகவே என் மனைவி கிட்ட ஒரு மாற்றம் இருக்கிறது. நாங்கள் அநேக நாள் வாஞ்சிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் பலவீனர்கள் ஆண்டவரே, உங்க கிருபையினால பலத்தினால எங்களுக்கு அப்பா ஆவியானவரே இந்த நாள்ல நீங்கள எங்களுக்கு இந்த கிருபையை தந்ததுக்காக நன்றி. புத்தியுள்ள ஸ்திரீயாக தகப்பன், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை, குடும்பத்தை கட்டுகிற பிள்ளைகளாக, உடைக்கிற பிள்ளைகளாக அல்ல, கட்டுகிற ஒரு பெண்ணாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா, உதவி செய்யுங்க. நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே. உமக்கேகள் துதி கன மகிமையை செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோட பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா.